ஒரு புத்திசாலி ஒட்டகமும் பழிவாங்கும் குணம் கொண்ட ஓநாயும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் ஓநாய், நண்பனே, இன்று விருந்துண்ணலாம் என்று சொல்லி ஒட்டகத்தை கரும்பு தோட்டத்திற்கு அழைத்து சென்றது. ஒட்டகம் மனம் மகிழ்ந்து கரும்புகளை நிறைய சாப்பிட்டது. அப்போது ஓநாய் திடீரென்று மிகவும் சத்தமாக உளையிட்டது. ஒட்டகம் பயந்து நடுங்கியது. இப்படி உளையிடாதே நண்பா, ஆபத்து வரும் என்று ஒட்டகம் கூறியது. ஆனால் ஓநாய், சாப்பிட்டதும் உளையிடுவது எனது பழக்கம் என்றது. ஓநாய் உளையிடும் சத்தம் கேட்டு விவசாயி எங்கு வந்தார். ஓநாய் ஓடி மறைந்து கொண்டது. ஒட்டகத்திற்கு மட்டும் பலமான அடி விழுந்தது. சில நாட்கள் கழிந்தது. ஓநாயும் ஒட்டகமும் ஒரு ஆழமான நதியை கடக்க நேர்ந்தது. ஓநாய் ஒட்டகத்தின் முதுகில் ஏறிக்கொண்டது. நதியின் நடுவில் வந்ததும் ஒட்டகம் மெதுவாக நீரில் மூழ்கியது. ஆனால் ஒட்டகத்தின் கழுத்து மட்டும் நீருக்கு மேலே தெரிந்தது. ஒட்டகத்தின் முதுகு நீருக்குள் சென்றதால் அதில் அமர்ந்திருந்த ஓநாய் நிலை தடுமாறி நதியின் ஆழத்தில் மூழ்கியது. ஒட்டகம் அமைதியாக நதியை கடந்தது. ஓநாய் துஷ்டத்தனத்திற்கான சரியான தண்டனை அதற்கு கிடைத்தது. நீதி: முற்பகல் செய்யின், பிற்பகல் விளையும். நீ மற்றவர்களுக்கு செய்வதே உன்னை ஒரு நாள் வந்தடையும்.